ஒரே சமயம் எல்லா மெத்தடுக்கும் அப்ரோச் பண்ணியிருக்காங்கண்ணா. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம்டா. ஓகே, எக்ஸாம்பிள் 7 எடுத்துக்கலாம். இருக்கணும். இப்போ இதுதான் வந்து சும்மா ஒரு சாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சம். அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனி வந்து ஒரு ஸ்டோன் சிப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. ஓகே, M1 M2 M3 அப்படின்றது லொகேஷன்ஸ். சரியா? These must be sent to 3 construction site, C1 C2 C3. ஓகேவா? Transportation cost for moving chips from each M2 to each MC, each C. இந்த லொகேஷனுக்கு வந்து ஓகே, இந்த லொகேஷன்லேருந்து ஸ்டோன் பண்ணுறதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு அனுப்பணும். M1லேருந்து C1க்கு அனுப்பலாம், M2லேருந்து C3க்கு அனுப்பலாம், எப்படி வேணால் அனுப்பலாம். ஆனால் அதுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஃபீல்டும் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா M1 250 டன்ஸு, M2 320 டன்ஸ், M3 280 டன்ஸு. டோட்டல் சப்ளை வந்து 850 டன்ஸ். ஓகேவா? 850 டன்ஸு. இதோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கும் எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. C1 வந்து 300 டன்ஸு, C2 260 டன்ஸு, C3 180 டன்ஸ். இது டிமாண்ட்ரா. சப்ளைனா என்ன, டிமாண்ட்னா என்ன? அது ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் சப்ளை, டோட்டல் டிமாண்ட். இங்கே பாருங்க கண்ணா, 850 சப்ளை இருக்குடா, டிமாண்ட் எவ்வளோ தேவைப்படுறது? 740. அப்போ நம்மளுக்கு சப்ளையில் கொஞ்சம் கூட அமௌண்ட் ஆஃப் 110 இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது கண்ணா, ஒரு டம்மி டெஸ்டினேஷன் சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணும். எப்போவுமே நம்ம வச்சுக்கோங்க, 850 டன்ஸ்லேருந்து சப்ளை இருந்ததுன்னா
டிமாண்டும் 850 டன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கணும். புரியுதா இந்த பாயிண்ட்? 850 டன்ஸ் சப்ளைன்னு சொன்னாங்கன்னா நம்ம டிமாண்டையும் அதுக்கான ஈக்குவல் நம்பரை கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது ஸ்டெப் ஒன். ஓகே, அதான் சொல்றாங்க there is an extra supply of 1 tons. We handle this by adding a ஒரு டம்மி டெஸ்டினேஷன் with demand 1 ton and zero cost. புரியுதா? சூப்பர். இப்போ ஸ்டெப்பா பார்க்கலாம். என் கூட போடுங்க நந்தனா. இந்த சம் காப்பி போங்க. சம் காப்பி பண்ணிக்கோங்க. C1 C2 C3 M1 M2 M3 இது வந்து சப்ளை. ஓகே, C1 C2 C3ன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். எழுதிக்கோங்க. சாப்பிட்றீங்களா? எடுத்து வைக்கட்டுமா? ம், எடுத்து வைக்கட்டுமா? நந்தனா முடிஞ்சிச்சாடா? சம் காப்பி பண்ணிட்டீங்களா நந்தனா? ஓகே. கொஞ்சம் கத்தி பேசுங்கண்ணா நந்தனா, நான் கேட்க மாட்டேங்குதுடா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணோம்னா, ரோ எது இதானே ரோ. ஓகே, இந்த ரோல எது லீஸ்ட் நம்பர்? லீஸ்ட் நம்பர், லீஸ்ட் 0. ஓகேவா? அதை தனியாக எடுத்துக்கணும். இதில் லீஸ்ட் 0. கரெக்டா? இது லீஸ்ட் 0. காலம்ல எது லீஸ்ட்? இங்க என்னமோ காலம்ல எது லீஸ்ட்? 5. இதுல 4. 4ஆ? 5. நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. இந்த லீஸ்ட் நம்பர் இருக்கா, இது லீஸ்ட் நம்பர். இதுக்கு அடுத்தது லீஸ்ட் என்ன இந்த காலம்ல? நெக்ஸ்ட் லீஸ்ட். ம் இதுல இதுல ம் லீஸ்ட் காலம். நெக்ஸ்ட் லீஸ்ட்ல எவ்வளோ இது? இங்க நெக்ஸ்ட் லீஸ்ட் என்ன? 7. இங்க இங்க ம் இது புரிஞ்சுதா? செகண்ட் லோவஸ்ட் மைனஸ் லோவஸ்ட் காஸ்ட். இப்போ இங்க செகண்ட் லோவஸ்ட்னா என்ன? 6. அப்போ 0. அதே மாதிரி இங்க செகண்ட் லோவஸ்ட்னா 7. 7 மைனஸ் 5 2. இந்த மாதிரி எல்லா ரோஸ்க்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பெனால்டி. என்ன அர்த்தம் இதுக்கு பேர்? பெனால்டி. 6 மைனஸ் 0, 4 மைனஸ் 0, 5 மைனஸ் 0. அதே மாதிரி இங்க பெனால்டி 7 minus 5, 5 minus 4, 6 minus 5. இந்த மாதிரி புரியுதா? போடுங்க. இதுதாங்க நான் ஸ்டெப் 1. லீஸ்ட் நம்பர் எது ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட் லீஸ்ட் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணோம். பெனால்டி எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணோம். போடுங்க.
இந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டாச்சா? 211 ஆ? இப்ப இதுல எதுடா ஹையஸ்ட்? இந்த காலம் பெனால்டிலயும் ரோ பெனால்டி கன்ஃபார்ம் பண்ணா எது ஹையஸ்ட்? ம். இந்த 6 அகெயின்ஸ்டா இருக்கிற வேல்யூல எது கம்மியான காஸ்ட் இதானே? இந்த ரோ தானே? கரெக்டா? இந்த இந்த காலம் தான். இந்த காலத்துல அகெயின்ஸ்டா இருக்கிற டிமாண்ட் எவ்வளோ, சப்ளை எவ்வளோன்னு பார்க்கணுங்கண்ணா. டிமாண்ட் 110 டன் கேக்குறாங்க, சப்ளை அதிகமா இருக்கு. அப்போ இந்த காலத்துக்கு வந்து 110 அலோகேட் பண்ணிடலாமா? 250 சப்ளை இருக்கு, 110 தானே தேவை. அப்ப 110 நம்ம அலோகேட் பண்ணிடுறோம். கரெக்டா? அப்ப இங்க என்ன ஆயிடும் நம்மளுக்கு? இங்க 110 மைனஸ் 110 கரெக்டா? இங்க என்ன ஆகும் சப்ளைல? 250 மைனஸ் 110 கரெக்டா? இது புரியுறதா? திருப்பி இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும். இது அப்டேட் பண்ணுங்க கண்ணா. இப்ப நான் சொன்னது இப்ப புரியுறதா இல்லையாடா? ம். இது இது அப்டேட் பண்ணுங்க. அந்த 110 ஹையஸ்ட் நம்பர் ஸ்டெப் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க. We repeat this for all rows and columns போட்டுட்டு pick the highest penalty எழுதிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 3. Highest penalty is 6 from M1. எழுதிட்டீங்களா கண்ணா? In M1 lowest cost in dummy கரெக்டாடா? இதுதான் சொல்றாங்க 0. நான் இப்போ உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறேன் நந்தனா. ஓகே, நீங்க என்ன பண்ணணும், வேம் மாடல் வந்தா இந்த ஸ்டெப்ஸ் எல்லா சம்ஸ்க்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? The M1, the lowest cost in dummy, bracket cost is equal to 0. Allocate as much as possible 110 tons from M1 to dummy. ஓகேவா? புரியுதா செல்லம்? அப்ப என்ன ஆயிடும்? M1 has 140 tons left. கரெக்டா? அதாவது எனக்கு டிமாண்ட் இவ்வளவுதான், ஆனா சப்ளை ஜாஸ்தியா இருக்கனால எனக்கு என்ன டிமாண்டோ நான் அந்த செல்லுக்கு அலோகேட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, update the table. M1 has 140 tons left, 250 minus 110. Dummy has 0 demand left. Cross it out from row. இதான் சொல்றாங்க. இப்ப நம்ம நம்ம கிராஸ் பண்ணணும்ல, இது பண்ணிட்டோம்னா இது அவ்வளவுதான். இனிமே இதை யூஸே பண்ண மாட்டோம். புரியுதா? ம். இந்த இந்த சென்டென்ஸ் எழுதிக்கோங்க கண்ணா. இது எழுதிக்கோங்க. ஸ்டெப் 3.
எழுதிட்டீங்களா வந்தனா? எழுதுங்க எழுதுங்க. ஸ்டெப்பா பொறுமையா புரிஞ்சுக்கோங்கடா, சரியா? ஒரு சம் வேம் மாடல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த சம் கொடுத்தாலும் 95% ஈஸியா கிராக் அவுட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அடுத்தது போலாமா? ப்ரொசீட் பண்ணலாமா? ரைட். நெக்ஸ்ட் இப்ப பாருங்க. இப்ப இது முடிஞ்சிருச்சு கண்ணா. ஸ்டெப் நம்பர் 4 இந்த ப்ராசஸை நம்ம திருப்பி இப்ப ரிப்பீட் பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பண்ணலாங்கண்ணா. நீங்க பேஜ் வச்சிருக்கிறதுனால நோட் புக்ல போடுறதுனால ஒவ்வொரு வாட்டியும் இந்த சம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சுக்கோங்க. இங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்த பெனாலிட்டிக்கு போட்டுக்கோங்க. அந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சா அடுத்த பெனாலிட்டிக்கு அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? இந்த மாதிரி லைன் மாதிரி செக்ரிகேஷன் மாதிரி போட்டு போட்டு பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும்னு சொல்றேன். ஓகேவா? ம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப இந்த இது முடிச்சாச்சா இங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்த பெனால்டி பண்ணும்போது இங்க ஒரு லைன் இங்க ஒரு லைன். எனக்கு எக்ஸல் அது பண்ண முடியாதனால நான் ஃப்ரெஷ்ஷா போடுறேன்டா. ஓகே. இப்போ இங்க லீஸ்ட் காஸ்ட் என்ன? 6 இல்லையா? இங்க 4, இங்க 5. இங்க லீஸ்ட் காஸ்ட் என்ன? 5, 4, 5. கரெக்டா? ஏதாவது டிஃபரன்ஸா இருக்கா? இல்லல்ல. ஓகே. நெக்ஸ்ட் இங்க லீஸ்ட் காஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் லீஸ்ட் என்ன? 7, இங்க 5, இங்க 5. 7, 5, 6. 2, 1, 1. கரெக்டா? இப்போ இதுல வந்து எது ஹையஸ்டா இருக்கு? 2வா? அப்ப 2வ பிளாக் பண்ணிக்கோங்க. அதான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. So recalculate without the dummy column. Next highest penalty is from M2. Cheapest is C1. ஆமா. ஏன்னா இது ஃபுல்லா முடிஞ்சிருச்சுடா. இப்போ எதுவுமே கிடையாது. ஹைட் கூட நான் இங்க ஹைட் பண்ணி காமிக்கிறேன். அதனால தான் நம்ம மத்ததெல்லாம் பண்றோம். புரியுதா? இப்ப அடுத்தது வந்து ஒரு நிமிஷம். So next highest penalty is from M2. இங்க பாருங்க கண்ணா. இதுல எது ஹையஸ்ட் இங்க? இதான் ஹையஸ்ட். இதுல இதுல இந்த பர்டிகுலர் காலத்துல எது லோவஸ்ட் நம்பர்? 5. ஓகேவா? 5ல 300 டிமாண்ட் கேக்குறான். சப்ளை 320. இப்போ இங்க எவ்வளவு வந்து அலோகேட் பண்ணுவீங்க? வெரி குட். 300. ஓகே. 300 பண்ணிட்டோமா? இங்க 300 பண்ணனால இங்க என்ன ஆயிடும்? 300 மைனஸ் 300. இங்க என்ன ஆயிடும்? 320 மைனஸ் 300. கரெக்டா? 20யா?
கரெக்டா? அப்போ இங்க ஃபுல்லா முடிஞ்சு இங்க இந்த பர்டிகுலர் இது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இங்க மட்டும் சப்ளை 20 பெண்டிங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதாடா? இது ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது ஒர்க் அவுட் பண்ணுங்க. புரிஞ்சுச்சா? ரைட். இப்போ இந்த ஸ்டெப் 4 எழுதிக்கோங்க கண்ணா. ரிப்பீட் த ப்ராசஸ், ரீகால்குலேட் பெனாலிட்டிஸ் வித்தவுட் டம்மிங் காலம். இது எழுதிக்கோங்க. நிஷ்மா பிராணாயமா பண்ணிட்டு உட்காருங்க. சாப்பிட்டுட்டானா உடனே பண்ணக்கூடாது. எயிட்டிங்களா கண்ணா? அடுத்த ஸ்டெப் போலாமா? ஓகே. இப்போ உங்களுக்கு இது இது ஃபுல்லா முடிஞ்சு போயிடுச்சு கரெக்டாடா? இந்த இந்த பாட்டு திருப்பி என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த லீஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா சிக்ஸு, இது செவனு, இது நைனு, இது ஃபோரு, சாரி ஃபோரு, ஃபோர் நைன், இது ஃபைவ் ஃபைவ்.
ஆ கரெக்டா, தேங்க்ஸ். இதுல ஹையஸ்ட் இதுவாடா? ஸோ இதுல வந்து லோவஸ்ட் பார்த்தோம்னா இதான் இல்லையா? 260, சப்ளை 20 தான் இருக்கு. அப்போ அந்த 20 அலோகேட் பண்ணிடலாமா? இந்த 20 அலோகேட் எடுத்துக்கணும். அப்போ இங்கே வந்து -20, இங்கே 240. கரெக்டா? புரிஞ்சுதான், போடுங்க. ம். ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ல இப்போ இது ஃபுல்லா கிடையாது இல்லையா? எடுத்துடலாமா இதை? இது ஃபுல்லா கிடையாது இல்லையா? ம். ஆமாங்கண்ணா. இங்கே கிடையாது, இது ஃபுல்லா கிடையாது. புரியுதா? இப்போ இது மட்டும் இருக்கு. இப்போ இங்கே அதே மாதிரி 6, 7, இங்கே 5, 5, இங்கே 5, 7, இங்கே 5, 6. ஸோ 2. இப்போ இதில் ஹையஸ்ட் வந்து இதுவா? இப்போ இங்கேருந்து இது லோவஸ்ட் காஸ்ட் இதுவா? 240 இருக்கு கண்ணா, இங்கே 280 இருக்கு. அப்போ 240 பண்ணிடலாமா? அலோகேட் பண்ணிடலாமா?
நீங்களும் போட்டுட்டே இருக்கீங்கல்ல? அப்ப இங்க என்ன ஆயிடும்னா -240 -240 இங்க 0 ஆயிடும். புரியுதா? திருப்பியும் அடுத்த பெனாலிட்டி. ஸோ இது கம்ப்ளீட்டாக போயிடும். இங்கே அதே மாதிரி இருக்குண்ணா. இங்கே உண்மையில் 6 5 6 5 இங்கே 5 6 ஒன்றே ஒன்று தான் இல்லை இதில் இப்போ ஹையஸ்ட் இதுவா? இப்போ இதில் வந்து இது ஒன்று தான் இது பண்ண முடியும். 180 டிமாண்ட் கேட்குறாங்க 140. அப்போ இங்கே 140 பண்ணிடலாமா? $140 ஓகேவாடா? இது புரியுதா? நீங்களும் போடுறீங்களா? ம். ஓகேவாடா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செல்லம், இவர் ஒருத்தன் தான் இருக்காரு. 40 சப்ளை டிமாண்ட் இருக்கு, சப்ளை 40 இருக்கு. அவ்வளோதான். இந்த காலத்தில் 40 அலோகேட் பண்ணும். ஓகே, மேட்ச் ஆயிடுச்சா? புரியுதா? ஓகே.
இப்போ என்ன தெரியுமாடா பண்ணோம்? இப்போ இந்த அலோகேட் பண்ணியிருக்கோம்ல, இதெல்லாம் எடுத்து இப்போ தனியாக எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா 40 இன்ட்டு 5, ஓகே, 140 இன்ட்டு 6. இங்கே என்ன, 240 இன்ட்டு 5. இங்கே என்னடா பண்ண பண்ணோம்? 300 ஆகுது. ஓகே, 300 இன்ட்டு 5. 110 இன்ட்டு 0. 110 இன்ட்டு 0 அதுதான் இங்கே வரும் கண்ணா. இப்படி 140 இன்ட்டு 6. 140 இன்ட்டு 6 எங்கே மிஸ் பண்ணுறோம்? அதோ இதோ இது. இது இல்லை சாரி. இதுவாடா? ஆனால் இது 110 தானடா அலோகேட் பண்ணியிருக்கோம் செல்லம். ஓ, இது தனியா வந்துடுச்சா? இது இங்க வந்துருமா? ஓகே ஓகே, கரெக்ட். அப்ப இது எல்லாமே வருதா உங்களுக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி டேபிள் போடணும். எழுதிக்கோங்க. ஸ்டெப் 5 ப்ராசஸ் ஃப்ரம் டு குவான்டிட்டி காஸ்ட் டோட்டல் காஸ்ட். இது எழுதிக்கோங்க கண்ணா. இது எல்லாமே வருது இல்லை நம்பர்ஸ்லாம்? எழுதிக்கோங்க. இதுதான் கடைசியாக கன்க்ளூஷன் பண்ணணும் ஆப்டிமாலிட்டி டெஸ்ட்டுக்கு முன்னாடி. சாய், சாய், இது எழுதிட்டீங்களா கண்ணா? இதுங்க. இது இது கன்க்ளூட் பண்ணினதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப் இருக்கு. ஓகே, முடிக்கலையா? குட். இப்போ டெஸ்ட் ஃபார் ஆப்டிமாலிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு செல்லம். சரியாக்கா? அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஆம், இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான் காஸ்ட் வந்து 3820 வருது. எஃப்எம் M1க்கு 110 tons எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னா, ஓகே, அந்த எந்த சைட்லையும் தேவைப்படல. பட் நம்ம தானே வந்து 110 tons எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அப்படின்னா அது வந்து செப்பரேட்டாக சேல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சரியா? உம், இந்த ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் என்னன்னா, இப்போ அலோகேட்டட் செல்ஸ் இருக்குல்லடா,
அலோகேட்டட் செல்ஸ்ல u plus v is equal to cij மெத்தட்னு ஒன்று போடுறாங்க. ஆஹ் ஒரு நிமிஷம். சரி, நீங்க இப்போதைக்கு இந்த கன்க்ளூஷனும் இந்த கன்க்ளூஷனும் பண்ணிக்கோங்க செல்மா. நான் டெஸ்ட் ஃபார் ஆப்டிமாலிட்டி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இது வந்து டைப் ஒன் ப்ராப்ளம் மாதிரி எடுத்துக்கோங்க இதை. இது டைப் ஒன் ப்ராப்ளம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டோட ஒரு விஷயம் இருக்கு, அந்த டைப் டூ ப்ராப்ளத்துல தான் தெரியும். ஸோ இது வந்து வேம் டைப் ஒன் ப்ராப்ளம். இதே மெத்தட்லயே இதை பண்ணிடுறீங்களா ஹோம்ஒர்க்கா? இது ஹோம்ஒர்க்கா பண்ணிடுங்க. என்ன சம்னா இந்த சம் பண்ணும். இந்த சம் டிமாண்ட் 14 plus 8 வந்து 22, 22 plus 23 வந்து 45, 17 plus 12 வந்து 27, 29, 39, 45. டிமாண்டும் ஈக்குவலாக இருக்குது, சப்ளை ஈக்குவலாக இருக்குடா. உனக்கு பிரச்சனையே இல்லை, டம்மி காலமே வேண்டாம். நீ மட்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பில் ரோ பெனாலிட்டி காலம் பெனாலிட்டி, ரோ பெனால்ட்டி காலம் பெனால்ட்டியில் எது ஹையஸ்ட்டோ பார்த்து அந்த ஹையஸ்ட் இருக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற லோவஸ்ட் செல்லோட வேல்யூ எடுத்துட்டு அலோகேஷன் பண்ணி ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சென்ஸ். இங்கே வந்து ஒரு கான்செப்ட் இருக்குடா, ஜீன் டீஜென்ரசின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை நான் உனக்கு சொல்லித்தரேன். சரியா? எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுங்க.